போல நம்ம ஓல்டு எடிஷன் 10th புக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால இந்த புக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக்லேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. பின்னாடி எல்லாமே கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம சிலபஸில் கவர் ஆகிறத மட்டும் பார்த்துப்போம். ஒலி மரபு வினை மரபு இது பார்த்துக்கலாம். ஆந்தை அலரும் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இது நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா ஸ்கோர் நமக்கு கிடைக்கும். ஆந்தை அலரும், கூகை குளரும், காகம் கரையும், அடுத்தது மயில் அகவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும். இது வந்து சேவலும் கூவும் சரிங்களா. ஒரு சில இடத்துல ஆப்ஷனில் சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு தப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதணும் சரிங்களா. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், இன்னொரு இடத்துல கிளி கொஞ்சும், வண்டு முரளும், புறா குணுகும், அடுத்தது சேவல் கோவும், நாய் குரைக்கும், நரி ஊளையிடும், புலி உரும்பும், சிங்கம் முழங்கும், எருது எக்காலமிடும், யானை பிளிரும், குதிரை கணைக்கும், கீச்சிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எலி அப்படின்னு நினைக்கிறேன்னா எலி கீச்சிடும், ஆடு கத்தும், குரங்கு அலப்பும் சரிங்களா. இது ஒவ்வொன்றுக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சு அதை ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அடுத்தது வினை மரபு. ஒரு வினையை சொல்லும் போது இந்த மரபு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சோறு உண்டான் அப்படின்னு சொல்லணும், முறுக்கு தின்றான் அப்படின்னு சொல்லணும், பால் பருகினான், தண்ணீர் குடித்தான், பூ பறித்தான், மாலை தொடுத்தாள், ஓவியம் புனைந்தாள், கூடை முடைந்தார், பாய் பின்னினார், ஆடை நெய்தார், சுவர் எழுப்பினார், மரம் வெட்டினார், உமி கருக்கினான், மாத்திரை விழுங்கினான் சரிங்களா. அடுத்தது அம்பு எய்தார், செய்யுள் இயற்றினார். இதில் எந்த ஒரு மரபு வார்த்தையும் கொடுத்து கேட்கலாம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாரதிதாசனோட லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதிதாசன் நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் தான். அதனால் இதையும் பார்த்துப்போம். செயல் பொருள் உரைத்திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதிய உலகு செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதுசாக ஒரு உலகம் படைப்போம், பொது உடைமைகளை கொள்கை திசை எட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனதென்போர் கொடுமையை தவிர்ப்போம், உணர்வேனும் கண்ணடை அயரிப்போம், ஒரு பொருள்தனின் எனும் மனிதரை சிரிப்போம், இயல் பொருள் பயன்தர மறுதிடில் பசிப்போம், இவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம் அப்படின்னு அவர் வந்து ஒரு பொது உடைமையை கருத்தை சொல்லியிருக்காரு சரிங்களா. என்னோடது அப்படின்னு பேச வேணாம், நம்ம எல்லாருமே ஒன்றா இருப்போம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லோரும் கொடுத்து உதவும், அந்த கான்செப்ட் தான் இந்த பாடல் அவர் சொல்லியிருக்காரு. புதியதொரு உலகம் நம்ம படைப்போம் அப்படின்னு. ஸோ இந்த பாடல் வரியிலேருந்து ஏதாவது கொடுத்து நம்ம கொஷின்ஸ் கேட்டால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியனை நம்ம என்னென்ன சொல்லுவோம், ஞாயிறு, கதிரவன், பகலோன், பருதி, ரவி இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்தது வயல், கழனி, பழனம், செய் அப்படின்னா வயல், கழனி பழனம் செய். நெருப்புனா தீ, அனல், கனல். தவறு அப்படிங்கிறத மாசு, குற்றம், பிழை இது எல்லாமே இந்த ஒரு சொல்லுக்கான ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் சரிங்களா. பெண் அப்படின்னா நங்கை, வனிதை, மங்கை இதெல்லாமே பெண்ணை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது கடல் அப்படிங்கிறது பறவை, முன்னேர், சொல்லை முன்னேற், சொல் பதம் மொழி கிழவி. குழந்தை அப்படிங்கிறது மகவு, குழவி, செய். அடுத்தது செய்யுள் அப்படிங்கிறது பா, கவிதை, யாப்பு. அடுத்தது பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு சொல் தரும் இரு பொருள் சரிங்களா. இது ரெண்டு கான்செப்ட்டுமே ஒரே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சைடில் இருக்க பொருள்கள் எல்லாத்தையுமே கொடுத்து இந்த வார்த்தையை கேட்கலாம், இதோட வார்த்தை இது அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரு வார்த்தையை கொடுத்து பல சொல் கேட்கலாம். இது ரெண்டுமே நம்ம சிலபஸில் இருக்க கான்செப்ட் தான் சரிங்களா. பார்ப்போமா. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சைடு எடுத்துக்காட்டு, விண்ணப்பங்கள், கடிதங்கள், கட்டுரை எப்படி எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கட்டுரை அந்த மட்டும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது ஒரு சொல் தரும் இரு பொருள் அப்படின்னா பார் அப்படின்னா உலகத்தையும் நம்ம பார்க்குறதையும் சொல்லுவோம். இசை அப்படின்னா புகழ், பாட்டு, இனிய ஓசை. நான் அப்படின்னா வெட்கப்படு, அதுக்கப்புறம் கயிறு. மெய் அப்படின்னா உடல், மெய்யெழுத்து. திரை அப்படின்னா அலை, திரைச்சீலை. மறை அப்படின்னா வேதத்தை சொல்லுவாங்க, அதே மாதிரி மறைத்து வைக்கிறத சொல்லுவாங்க. பிடி அப்படின்னா பெண் யானை, பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. படி அப்படின்னா பாடம், படிக்கட்டு. திங்கள் அப்படின்னா சந்திரன், மாதம். வலி அப்படின்னா வலிமை, நோவு சரிங்களா. நோவு அப்படிங்கிறதும் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு சொல் தரும் இரு பொருள் ஓகேங்களா. இந்த ஒரு சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு பொருள்கள். அடுத்தது அதுவும் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான் வலுவுச்சொல் திருத்தம் சரிங்களா. இங்கே வந்துட்டு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா.
உசிர் அப்படிங்கிறது உயிர், உயிரை தான் உசிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறத திருத்துறது தான் இது. ஓகேங்களா, பேச்சு வழக்கில் இருக்கிற நம்ம நார்மலாக பேசுகிறத எப்படி திருத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஊரணி அப்படிங்கிறது ஊருணி. ஓகேங்களா, ஒருவல் அப்படிங்கிறது ஒருவல் அப்படின்னு ஒருவல் ஒருத்தி அப்படின்னு தான் சொல்லணுமா. ஓகேங்களா, கடைக்கால் அப்படிங்கிறது கடைக்கால். அடுத்தது குடைக்கூலி, குடக்கூலி அப்படிங்கிறது குடிக்கூலி. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு கொடுப்பாங்கல்ல குடிக்கூலி அது. முயற்சித்தார் அப்படிங்கிறதுக்கு முயன்றார். வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான ஆன்சர் வண்ணத்து பூச்சி. வெந்நீர் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து வெந்நீர், இந்த இன் வரணும். ஓகேங்களா, அடுத்தது எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம், எண்ணெய், அதுதான் வந்து எடுத்து வழக்கில் சொல்லக்கூடிய சொல். சிகப்பு அப்படிங்கிறது சிவப்பு. தாவாரம் அப்படிங்கிறது தாழ்வரம். ஓகேங்களா, புண்ணாக்கு அப்படிங்கிறது பின்னாக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோர்வை கோவை. வலது பக்கம் வலப்பக்கம். பேரன் அப்படிங்கிறத பெயரன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது கரெக்டான சொல்லி என்ன அப்படின்னா பெயரன் பெயர்த்தி. ஓகேங்களா, தலகாணி அப்படிங்கிறது தலையணை. ஓகேங்களா, தலையணை, தலையணைச்சு படுக்கிறது. வேர்வை வியர்வை. சீயக்காய் அப்படின்னு சீயக்காய் அப்படியே சியகைக்காய், அதுதான் அதோட கரெக்டான ஆன்சர். சுவற்றில் அப்படிங்கிறது சுவரில், இதுதான் கரெக்டான ஆன்சர். நமக்கு இங்கே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம், அதுதான் கரெக்டான ஆன்சர். கையறு அப்படின்னா கையிரு. அடுத்தது சிலவு அப்படின்னா செலவு. ஓகேங்களா, செலவு அப்படின்னு வரும். புஞ்சை அப்படிங்கிறது புன்சை. ஓகேங்களா, நாகரீகம் அப்படிங்கிறத நாகரீகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வெறும் நாகரிகம், இந்த ரீ தான் வரும். ஓகேங்களா, துளிர் அப்படிங்கிறத துளுத்துட்டு வரல அதை சொல்லுவாங்க, அதுக்கு தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எழுத்து வழக்கில். முயற்சித்தார் அப்படிங்கிறது முயன்றார். ஓகேங்களா, இரும்பல் அப்படிங்கிறது இருமல், இருமல் அப்படி மட்டும் தான் சொல்லுவோம். காற்று அப்படிங்கிறது காற்று. ஓகேங்களா, பாவக்காய் அப்படிங்கிறது பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம். தலகாணி அப்படிங்கிறது தலையணை அப்படின்னு படித்தோம். முழித்தான் அப்படிங்கிறதுக்கு விழித்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆத்தங்கரை அப்படிங்கிறது ஆற்றங்கரை அப்படின்னு. சுவத்தில் அப்படின்னு வருது, சுவரில் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அருவாமனை அப்படிங்கிறது அறிவாள் மனை அப்படின்னு வரணும். ஓகேங்களா, தவக்கலை அப்படிங்கிறது தவளை. கண்ணாலம் அப்படிங்கிறது கல்யாணம். காவா அப்படிங்கிறது கால்வாய். சரிங்களா, கால்வாய் தான் வந்துட்டு காவா அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு அப்படிங்கிறது குரங்கு ஓகேங்களா, தோப்பனார் அப்படிங்கிறது தந்தையை தான் அப்படி சொல்லுவாங்க, தோப்பனார் அப்படிங்கிறது. ஸோ தந்தை அப்படிங்கிறது தான் அதோடது. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா தகப்பனார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்பா கொடுத்துருப்பாங்க, இல்லை தகப்பன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்தது லகர லகர சொற்களின் வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. வால் அப்படின்னா விலங்கோட வால் சொல்கிறாங்க. ரெண்டாவது வாளுக்கு என்ன பொருள் அப்படின்னா கருவி. அடுத்தது மூணாவது இந்த இல்லுக்கு என்ன வால் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது. அடுத்தது தாள் அப்படின்னா நாக்கு. இன்னொரு தாள் அப்படின்னா திருவடி. சரிங்களா, மூணாவது கொடுத்துருக்க தாள் தான் தாழ்பால், ரெண்டாவது கொடுத்துருக்க அந்த இல் வந்துட்டு திருவடி. அடுத்தது ஆள் அப்படின்னா ஆலமரம். இன்னொரு ஆள் அப்படின்னா நபர், தனி மனிதன். சரிங்களா, அடுத்தது மூணாவது கொடுத்துருக்க இல் வந்துட்டு மூழ்கிறது, ஆழமாக போகிறது, மூழ்கு. அடுத்தது அழகு அப்படின்னா அலங்காரம், அணி. இன்னொரு அழகு அப்படின்னா காட்டுக்கோழி. இன்னொரு அழகு அளவை கூறு. ஓகேங்களா, அழகு அப்படிங்கிறது இன்னொரு அழகு நம்ம அளக்கிறோம்ல அந்த அழகு சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருப்போம்ல சயின்ஸ்லாம் அந்த அழகு. அடுத்தது இலை அப்படின்னா மெலிஞ்சு போகிறது, இழைச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது இலை வந்து நார்மலாக முற்றிய தளிர். பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க தளிர் அப்படின்னு. நம்ம துளிருக்கு சரியான வார்த்தை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தளிர்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இலை அப்படின்னா நூல். ஓகேங்களா, இந்த உழவு இந்த லா வந்துச்சு அப்படின்னா திரிதல், திரிதல் அப்படி சொல்கிறாங்க. இந்த உழவு வந்து வேவு பார்க்குறது, நம்ம உழவுக்கு பார்க்குறதுக்கு அனுப்பிச்சி விடுவாங்கள்ல அந்த இது. இந்த உழவு நம்ம உழவு பயிர் தொழில் செய்கிறது. அடுத்து கொடுத்துருக்க உலை அப்படின்னா சோறு. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உலைனா சோறு. இந்த உலைக்கு நம்ம மானு நிறைய இடத்துல படிச்சிருப்போம், பட் இந்த உலை சோறு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஓகேங்களா, இந்த லைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்தது எள் அப்படின்னா எண்ணெய் வித்து, எள்ளை சொல்லுவாங்க. இன்னொரு எள் அப்படின்னா கதிரவன். சரிங்களா, இங்கேயும் நம்ம இந்த இடத்துல கதிரவன் படித்தோம்ல, ஒரு வார்த்தைக்கு வந்து இத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வார்த்தையும் வந்துட்டு ஒரே ஒரு குறிக்கக்கூடியது, ஒரே பொருளை குறிக்கக்கூடியது அப்படின்னு படித்தோம். இதில் இன்னும் நம்ம ரவி அப்படின்னு சொன்னோம் கதிரவனா, அதே மாதிரி அங்கே இந்த எல் அப்படின்னாலும் கதிரவன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது களி அப்படின்னா மகிழ்ச்சி. இன்னொரு களி அப்படின்னா கோல். சரிங்களா, இங்கே நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. இந்த குளம் அப்படின்னா நம்மளோட மனித குலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த குலம் இந்த குலம் அந்த மாதிரி மனித குலத்தை சொல்கிறது. இந்த குலம் வந்து ஆறு. ஓகேங்களா, இந்த ஒலி சவுண்டு, இது வெளிச்சம், இது வந்து ஒலித்துறது, அவனை அழிக்கிறது அந்த மீனிங். ஓகேங்களா, இந்த கிளவி அப்படிங்கிறது மொழி பதம் இந்த இதை சொல்லக்கூடியது தான் இந்த கிளவி. ஓகேங்களா, இந்த கிளவி வயதானவர்களை சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த குளவி பூச்சி. ஓகேங்களா, இந்த குளவி குழந்தை. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகுது, இந்த குளவி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த வர லாவும் குழந்தைக்கு வர லாவும் ஒரே லா தான். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்.
குளிக்கிறத சொல்கிறது. இந்த குழி கீழே இருக்க பள்ளத்தை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த தலை அப்படிங்கிறத கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தலையை வந்துட்டு நம்ம இலத்தலை அந்த சொல்லுவோம்ல அது. ஓகே. இது வலி அப்படிங்கிறது காற்று இந்த ஆகாயத்தில் இருக்க வலி அதை சொல்லுவோம். இது வலி நம்ம வழித்தடம். ஓகேங்களா? இது நம்ம பெயின் அந்த பெயின் வலின்னு சொல்லுவோம். அடுத்தது வாளி அப்படிங்கிறது ஓகேங்களா? இந்த வாளி அப்படிங்கிறது நம்ம டேங்க் வீட்டிலலாம் வச்சுருப்போம்ல அது. ஓகேங்களா? அந்த வாளி சொல்லுவோம். அந்த இது ஓகேங்களா? வாளி தண்ணி பிடிப்போம்ல அது. அடுத்தது வாளி அப்படிங்கிறது நம்ம வாழ்த்துறத சொல்லுவாங்க. வாளி வாழ்க அந்த வாழ்த்துறது. அடுத்தது வளம் அப்படிங்கிறது வளம் வருதல் அந்த ஓகேங்களா? அடுத்தது இந்த வளம் அப்படிங்கிறது செல்வம், செல்வ செழிப்பு, வளமாக இருக்காங்க அந்தலாம். ஓகேங்களா? இதோட மீனிங் தெரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்க ஒரு தடவை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த டைம் யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் சொற்களுக்கு பொருள் தருக அப்படின்னு சொல்லி. இங்கே அழகு அப்படின்னா வனப்பு, பூனா மலரவிங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குழந்தை, அரவு அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அரவம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். உண்டி அப்படின்னா உணவு, களம் அப்படின்னா நம்ம பொருள் வைப்போம் அதை சொல்லுவோம். கதிரவன் அப்படின்னா சூரியன், நிலத்தனம் நிலம் ஓகேங்களா? இது தெரியும் எல்லாருக்கும். மலை, அடுத்தது நெருப்பு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பொருள் தான். அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்காணும் சொற்களுக்கு 2 பொருள்களை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரு அப்படின்னா அழகு, மேன்மை இது எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஓகேங்களா? அழகு, மேன்மை இதெல்லாம் திருக்கு சொல்லுவோம். அணி அப்படின்னாலும் அழகு, அது இல்லாமல் நம்ம செயலில் வரக்கூடிய அணியை சொல்லுவோம். அடுத்தது மனம் அப்படின்னா நம்ம மனம் வீசும்ல அதை சொல்லுவோம். அதே மாதிரி கூடுதல் அப்படிங்கிற பொருளும் இதுக்கு இருக்குது. கிளை அப்படிங்கிறது மரக்கிளை. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பிரிஞ்சு போவோம்ல அதையும் நம்ம சொல்லுவோம் கிளை அப்படின்னு. அடுத்தது தை அப்படிங்கிறது மாதம், தூய்மை அப்படின்னு சொல்லுவோம். களி அப்படிங்கிறது ஒரு குலகலப்பான பொருள் நம்ம களி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி குலகலப்பான பொருள்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு களி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் களி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நாடு அப்படின்னா நம்ம நாடு சொல்லுவோம்ல. அடுத்தது இன்னொரு பொருள் அப்படின்னா நாடி போகிறது. ஒருத்தங்க நாடி செய்ய இந்த செயலை அப்படி சொல்லுவாங்க அந்த மீனிங். அடுத்தது மாலை அப்படின்னா நேரம் ப்ளஸ் பூ மாலையை சொல்லுவோம். முயல் அப்படிங்கிறது விலங்கை சொல்லுவோம். இன்னொன்று முயன்ற பேர் அப்படின்னு முயற்சியையும் சொல்லுவோம். மா அப்படிங்கிறது விலங்கு, மேன்மை, அழகு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது மாக்கு. ஓகேங்களா?